ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் பிரிக் ஒர்க் பண்ணும்போது செங்கல் மாதிரி நம்ம நனைத்து கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு நிறைய பேர் தவறாக நினைத்துக்கிறாங்க. நாம் ஏன் கண்டிப்பாக கல்லை நனைத்து கட்டணும்னு சொல்கிறோங்கிறத ஒரு ட்ரையலில் பார்க்கலாம். நீரில் நனைத்த வெட் பிரிக் இருக்குது, நீரில் நனைக்காத ட்ரை பிரிக் இருக்குது. ஸோ 2 பிரிக் மேலேயுமே நம்ம மார்ட்டர் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இந்த ட்ரை பிரிக் மேலே அப்ளை பண்ண மார்ட்டரோட மாய்ஸ்சர் வந்து ஈரப்பதத்தை அப்படியே பிரிக் அப்சர்வ் பண்ணியிருக்கிறத நம்ம நோட் பண்ண முடியும். இதுவே வெட் பிரிக்கில் நம்ம அப்ளை பண்ண மார்ட்டரோட ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. நம்ம மார்ட்டரை எடுக்க ட்ரை பண்ணும்போதும் ட்ரை பிரிக் மேலே இருந்த மார்ட்டர் அப்படியே கேக் மாதிரி பாண்டிங்கே இல்லாமல் வரதை பார்க்க முடிஞ்சுது. இதே வெட் பிரிக் மேலே இருந்த மார்ட்டரை எடுக்கும்போது அதுக்கு இனிஷியலாக ஒரு பாண்டிங் கிரியேட் ஆனதையும் நம்ம நோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இனிமேல் நீங்கள் ஃப்ளை ஆஷ் பிரிக் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதையும் செங்கல் மாதிரியே நனைத்து அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை என்ஷூர் பண்ணிக்கங்க. இப்படி ஒரு டெமோ மூலமாக ஈஸியாக புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்ச